இருக்குது. சார் திடீர் ஆய்வு என்ன காரணம் எங்கே? சார் இந்த சப்பானிப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அங்கே சில வீடியோஸை காமிச்சு எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும், இந்த ஃப்ரூட் கம்பெனியால் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் நேரில் வந்தோம். என்ன சார் நடந்ததுங்க? என்ன பிரச்சனை சார்? நேரில் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20-25 ஏக்கர் வரைக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் கம்பெனிக்கு சம்மந்தப்படாமல் தனியாக ஒரு பேரில் ரிஜிஸ்டர் இருக்குது. அந்த ரிஜிஸ்டர் ஆன இடத்துல எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு குட்டை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு பெரிய பெரிய குட்டைகள் வந்து ஒரு 6-7-8 குட்டைகள் நிரப்பியிருக்காங்க. அதில் சில குட்டைகள் பார்த்திங்கன்னா மாங்கொட்டையெல்லாம் போட்டு அதை வந்து அந்த தண்ணியை வடிகட்டி வெளியில் அனுப்புகிறாங்க. சில குட்டைகளில் வெறும் தண்ணீர் மட்டும் இருக்குது. அந்த கழிவு நீர் மட்டும் ஒரு இடத்துல போய் சேகரிக்கப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேகரிக்கிற தண்ணி எப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய பூமிக்கு போகுது. அந்த விவசாய பூமிக்கு போகிறதால அந்த விவசாய பூமியில் அங்கே இருக்கிற விவசாயிகள் எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியாத நிலையை இருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்கிற வேப்ப மரமே கருகி போகிற நிலையை நான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, மாமரங்கள் எல்லாமே கருகி போய் கிடக்கு. தென்னை மரம் எல்லாமே கருகி போய் கிடக்குது. எந்த ஒரு விவசாயம் செய்ய முடியாத நிலையில் விவசாயிகளின் கதறல் சத்தம் தான் எனக்கு கேட்குது. என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? இதை பற்றி ஆய்வுக்கு என்ன பண்ணி சார்? இங்கே வந்த உடனே வந்து இந்த ஊர் விஓ ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டேன். விஓ மீனியல் வந்தாங்க. அங்கே இருக்கிற சர்வே நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி விஓவை கேட்டேன். இது வரைக்கும் இது மாதிரி ஏதாவது பர்மிஷன் ஏதாவது கேட்டிருக்காங்களா, உங்கள் மூலியமாக ஏதாவது பர்மிஷன் போயிருக்கான்னு கேட்டேன். அவங்களும் எனக்கு தெரியாது சார்ன்னு தான் சொன்னாங்க. உடனே பிடிஓ சாரை கூப்பிட்டு பிடிஓ சாரையும் கேட்டேன். பிடிஓ சாரும் எங்கள் ஆஃபீஸ் செக் பண்ணி தான் சார் பார்க்கணும், எங்களுக்கு இது வரைக்கும் இந்த பர்மிஷன் இது வரலைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்கள கூப்பிட்டு பொல்யூஷன் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா தண்ணியும் இங்கே இருக்கிற தண்ணியும் எடுக்க சொல்லியிருக்கேன். கிணத்துல இருக்கிற எல்லா கிணறுல இருக்கிற விவசாயிகளை பூமியில் இருக்கிற எல்லா கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொல்லியிருக்கேன். எதனால் இந்த பாதிப்பு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி நான் உத்தரவு கொடுத்துருக்கேன். சார் இது பட்டா லேண்டா இல்லை வந்து சார் பட்டா லேண்டு தான் சார். பட்டா லேண்டுன்னும் போது மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் அது பட்டா லேண்டு. இது எப்போ வந்து அது சுற்றுச்சூழலை பாதிக்குதோ அது பட்டா லேண்டு இருந்தால் கூட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கண்டிப்பாக அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் பர்மிஷன் வாங்காமல் சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்ற போது அது வந்து பட்டா லேண்டு தான். பட்டா லேண்ட் ஓனர்ஸோட தவறு தான் அது. சார் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஏக்கராவில் இந்த மாதிரி ஒரு குவியில் குடிச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வரும்பொழுது இப்போ இது சம்மந்தமான யார் அவங்க மேலே நடவடிக்கை ஏதாவது புகார் கொடுக்க போகிறீங்களா? இந்த பொல்யூஷனோட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா? அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க? கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அவங்க லீகலாக பர்மிஷன் வாங்காத பட்சத்தில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஊராட்சி சப்பானிப்பட்டியை சேர்ந்த ராஜாத்தி என்கிற பெண்மணி பேசுகிறேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்கள் பையூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியிலேருந்து வர கழிவுகளால் எங்களால் விவசாயம் செய்ய முடியல. காவேரிப்பட்டினம் அப்படின்னாலே விவசாய பூமின்றது தான் இது. ஆனால் எங்களால் எதுவுமே இப்போ பண்ண முடியாத அளவுக்கு இங்கே கழிவு நீர் வர்றதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டிருக்கு, பக்கத்தில் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, கிணத்துல இருக்கிற தண்ணியுமே வந்து சுகாதாரம் இல்லாமல் மாறி இருக்கு. அதனால் எங்களால் எதுவும் ஆடு மாடு வளர்க்க முடியல, அந்தளவுக்கு சூழலில் இருக்கும். இதை சுவாசிக்கிறதுனால சில இஷ்யூஸ் நோய்கள் எல்லாமே நாங்கள் கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தண்ணியை குடிக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, எடுத்தவங்களும் இருக்காங்க. கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கும் இதுதான் மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் கோரிக்கை சொல்லியிருக்காங்க. சார் வந்து வந்தார், எங்களுக்கான ஆக்ஷனை உடனே எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் எல்லோரும் சாப்பிடாம தான் இருந்தோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து அவர் எங்கள் கூட தான் சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு. உடனே எல்லா ஆக்ஷனும் எடுத்தாங்க. எங்களுடைய விஓ சார் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்புலேருந்து அங்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டரை வர வச்சுருக்காங்க. இவர் என்ன ஆய்வு மேற்கொண்டிருக்காருன்னா, இங்கே நாங்கள் கிணத்து தண்ணி தான் ஸ்பாயில் ஆகிருக்கு, மற்ற நிலமெல்லாம் எங்களுக்கு ஸ்பாயிலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான ஆய்வை மேற்கொள்றதுக்கு அதுலேருந்து அந்த தண்ணி எடுத்து நிலத்தடி மண்ணையும் எடுத்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முகுந்தன் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. வாங்க சார், இது கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லோக்கல்
இந்த தண்ணினால எங்க மாடு கண்டெல்லாம் பாதிச்சிருச்சுங்க சார் இந்த தண்ணினால கிணறு பூரா கொஞ்சம் தூரம் வண்டி டிராப் சொல்லுப்பா ஓகே ஓகேண்ணா ஒரே நிமிஷம் சார் பக்கம் அங்கே இருக்கு. போகலாம் இந்த இடத்துல மாங்கொட்டையெல்லாம் கொட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 3 அடி 4 அடிக்கு இந்த பள்ளம். ஆமா சார் 10 அடி பள்ளம் இருக்கு. இதுல கொட்டை இவ்வளோ லாரியில வந்து கொட்டி கொட்டியே இது ஊறினே இருக்கு சார். இது வந்து ஊறுறதுனால தான் இதோட கழிவுநீர் எல்லா கிணத்துக்குமே போய் எங்களால் தண்ணியும் குடிக்க முடியல. அது குடிக்கிற எங்களுக்கும் காயில வருது. இங்கே இருக்கிற சுத்தப்பட்ட எல்லாருக்குமே காயில வந்து நிற்குது. ஆடு மாடும் வளர்க்க முடியல, எங்களால் செடி கூட வளர்க்க முடியல. எங்கள் விவசாய நிலத்துலலாம் நாங்கள் வந்து நெல் ஆரியம் விளைஞ்சு நின்றவங்க. இப்போ கிணத்துலேருந்து எடுத்து தண்ணி எதுவுமே பாச முடியறதில்ல, எந்த விவசாயமும் செய்ய முடியறதில்ல, எங்களால் தண்ணி கூட குடிக்க முடியல, அந்த எதுவுமே வளர்க்க முடியல சார். அதுக்கு காயில வருது இல்லை செத்து போயிடுது சார். ஆடு மாடு கூட எல்லாமே இதனால தான். அவரோட 10 ஃபேக்ட்ரியில் இருக்க கழிவு நீருமே இங்கே தான் எடுத்துன்னு வந்து போடுறாங்க. இது வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குது. 10 வருஷமாக இப்படியே தான் சார் இருக்குது. நாங்களும் எல்லாருமே கூட்டின்னு வந்து காட்டிடுங்க, யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. தயவுசெய்து இந்த ஆட்சியாச்சும் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஃபேக்ட்ரி யாருதுமா? முன்னாள் தலைவர் மாதவன் அவர்களோடது. தண்ணி அப்படியே வந்து விவசாய பூமிக்கு போகுது. விவசாய பூமியில் போனோடனே விவசாய பூமி மேலே நம்ம சாயில் வேறு ஒரு படிவாக படிஞ்சிருக்கு. அதில் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியல, அது அப்படியே அழிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை தாண்டி இருக்கிற 2 ஏக்கரா 3 ஏக்கரா எந்த விவசாய பூமியும் எல்லாமே எந்த இடமே தென்னை எல்லாமே மரங்களாம் அது பக்கம். இது கழுவிக்கிறது பைப்பு வைக்கவே இல்லை. தண்ணி எப்படி இங்கே வருது? எல்லாம் ஊறி 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 பூமியை இதுல என்ன வேலையா இதில் போட்டால் செடியே வர்றதில்லை. இதில் வெள்ளாம் பண்ண என்ன வரும்? நம்ம தண்ணி வந்து தேக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே வராது சார். அப்படியான கூட இது பில்லாச்சும் இருக்கும். இது மாதிரி பாருங்க இல்லை, இதில் கூட இருக்கிறதுல அந்த தண்ணி வர இடத்துல நிறைய இருக்குது. விவசாயமும் பாதிக்குது. இதனால் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு இதனால ரொம்ப கெட்டு இருக்கிறோங்க. நீங்களே பாருங்கள், நீங்களே இருந்தால் இது குடிப்பீங்களா? நீங்களே பாருங்கள். இது என்னங்க?
தூக்கி கட்டுங்க மட்டும். பேட்டி போட்டுருமா? ஜனசட்டத்தை சார் எங்கள் லோக்கல் சார் சென்னையில் போயிட்டுருக்கேன். லோக்கலில் போயிட்டு சார் காரியமாக உள்ளே இருக்கு 10 அடி ஆளுங்க தான். எதுக்குள்ள எது எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துறீங்களா? அண்ணா நான் அங்கே இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க. ஓகே சார்.